இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் நிஜமாவே கதை உண்மையிலே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருக்கு கதை அப்படின்னு யோசிச்சதுல இருந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்தடுத்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ராஜிக்கு உண்மையிலே மாப்பிள்ளை பார்த்தாங்க, கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு யோசனை இருக்குது. பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி யோசிக்கிறாங்க. மீனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன உங்கள் ஆள் கல்யாணமாமே அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவர்கிட்ட கதிர்கிட்ட கதிர் அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணுறதால அவன் பிரச்சனை பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்டால் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வரலாம் வேறு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா விஷயத்துலையும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு யோசனை யாருக்கு வருதுன்னா பாண்டியனுக்கு. ஏன் அப்படின்னா இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நம்ம பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலேன்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, புரோக்கரை கூப்பிட்டு வச்சு எனக்கு உடனடியாக மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கணுங்கிறாரு. ஸோ அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க, ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த குடும்பம் நல்ல குடும்பம், பெரிய குடும்பம், நிறைய சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, நீங்கள் வாங்க நேரடியாக நம்ம போய் போகணும், போய் இன்றைக்கி ஈவினிங்கே பார்த்துடலாம், அவங்க அப்பா விருதுநகரில் வேலை பார்க்குறாரு, அவர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துடலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ அது ஒரு பக்கம் ஓடுது. ஸோ அது பக்கம் ஓடும்போது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராஜி தன்னுடைய காதலனை கூட்டு போயிட்டு, அதுவும் கதிரோட பாஷையில் சொல்லணும்னா உருப்படாத காதலனை கூட்டு போய் பேசுகிறாங்க. அவர் என்ன விஷயம், ஏன் படத்துக்கு போகணுமா, என்ன பண்ணலாம், ஏன்னா நீயா கூப்பிட்டுருக்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க இதான் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க ஆள் கூட்டிருந்தாங்க, எல்லாருக்கும் இப்போ கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீயே பேசி கொடுக்கணும், இந்த கல்யாணத்தை நிறுத்து, நல்ல பையனாக கிடச்சுன்னா என்ன வேணான்ட்டியா, எப்படி ஒரு மோசமாக நடந்துக்கிற நீ அப்படி இப்படின்னு கோவப்படுறாரே தவிர சொல்யூஷன்லாம் கொடுக்கல, கோவமாக கிளம்பி போயிடுறாரு. அந்த சமயத்தை இதை பார்த்துக்கிட்டு இருந்த கதிர் உன்ட்ட பேச வேணாம் நினச்சாலும் பாவமாக இருக்குது, தயவு செஞ்சு இப்படி உருப்படாத அவன் வாழ்க்கையில் வேணாம், நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், வீட்டில் பார்க்குறாங்கல்ல அப்படின்னா அதுக்கு அவங்க இவர்கிட்ட கண்டுபிடிக்கிறாங்க அழுதுகிட்டு. அப்பன்னு பார்த்து அவங்க அண்ணன் குமரவேல் வேறு அந்த பக்கம் என்னடா என் தங்கச்சிட்ட பிரச்சனை பண்ணுறியா, ஒன்றும் அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. உடனே சரி ஓகே அப்படின்னு அவரே குமரவேலே வண்டியில் ஏற்றி தங்கச்சியை வீட்டுக்கு கொண்டு ட்ராப் பண்ண. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக எல்லாரும் பொண்ணு பார்க்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா இவர் என்ன சொல்கிறாருன்னா பாண்டியன் மீனாலாம் வரட்டும், ஆனால் நீங்கள் 2 பேரும் வேணாண்டான்னு செந்திலையும் கதிரையும் தடுக்கிறார். இல்லை நாங்களும் வரோம் அப்படின்னா அவர் சரவண வேறவன் என்ன கலாய்ப்பானுங்கன்னு யோசிக்கும் பொழுது நேராக கிளம்பி அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் பொண்ணை பார்த்தா பொண்ணை எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, ஃபேமிலி எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, அவங்க ஃபேமிலிக்கும் பிடிச்சிருக்கு, ஸோ எல்லாம் ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியல, ஏன்னா சரவணனுக்கு ஜோடி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும்போது அதை கண்டிப்பாக வேற ஒரு விதமாக நமக்கு ஆள் இவங்க தான் அப்படின்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் கொண்டு வருவாங்க. அப்படி இல்லாமல் திடீர்னு வந்திருக்கு அப்படின்னா இந்த கல்யாணம் பாதியில் நிற்க போகுது. எப்படி நிற்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் நிஜமாவே கதை உண்மையிலே சூடு பிடிக்க